எல்லாரும் ஊர்லேருந்து அம்மா வீட்டு திருவிழாக்காக நாங்கள் வந்து வாணியம்பாடி வந்திருக்கோம். வாணியம்பாடியில் ஒன் டே வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதா பிளான்னு. சரி, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமை இதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் வந்து அம்மா வீட்டில் கையில் குத்தி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, ஒன் டே இங்கே இருக்கும்போது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகலாம், நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி, கல் எடுக்கிறது எப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதோட அளவெல்லாம் எடுத்துக்கிட்டு இது வந்து புளிப்பாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால வந்து வெளியே விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தேன். நல்லா சூடாக அனலாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிலும் நல்லா தீ மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து புளி சாதம் மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்ற சாமை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திணைக்கும் சாமைக்கும் வித்தியாசம் தெரியாது இருந்தது. இப்போ தான் ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிறேன். தினை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ இருக்கும், இது வந்து ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது நல்லா வாசனை கம்மன்னு இருந்தது. சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சாமையை விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இப்போ ஃபஸ்ட் டைமு. என் வாழ்நாள்லேயே சாமையை சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்தது. சுட சமைச்ச உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தேன். நல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்த உடனே வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா?